அருள்மிகு ஸ்ரீ மகுடேஸ்வரர் கோயில் காவேரி ஆற்று நதிக்கரை ஓரமா அமைந்திருக்க கரூர் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில பாண்டிய மன்னன் கட்டி வழிபாடு செஞ்சிருக்காரு. ஆத்தங்கரை ஓரமா இருக்கும் வேப்ப மரமும் அரச மரமும் இணைந்துள்ள மரத்தடியில் விநாயகர் இருப்பாரு. காவேரி தண்ணியால் அபிஷேகம் செஞ்சால் திருமண வரமும் குழந்தை வரமும் தீரும் என்பது பலரோட நம்பிக்கையா இருக்கு. வன்னி மரத்த அடியிலே அமர்ந்திருக்கும் பிரம்மனோட சந்நிதி சுமார் 2000 வருஷம் முன்னாடில இருந்தே இங்க இருக்குன்னு சொல்றாங்க. இது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பாகும். வருஷத்துக்கு ஒரு முறை சிவராத்திரி அப்போ இந்த கோயில்ல பக்தரோட கூட்டம் அலைமோதும். இந்த கோயிலில் இருக்கும் பிரம்மனும் பெருமானும் சிவனை வழிபடுவதாக ஐதீகம்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்குள் சனி பிரதோஷ நாட்களில் வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இங்கே 9 எள்ளு பொட்டலங்களை வாங்கி சனி பகவான் முன்னிலையில் தீயில் இட்டால் சனி நீங்கும். நந்தி பகவானை வணங்கிவிட்டு மூலவரான ஸ்ரீ மகுடேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம், கல்யாண பாக்கியம் கைகூடி வரும் என்பது நம்பிக்கை. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என முழக்கத்துடன் ஸ்ரீ மகுடேஸ்வரரை வணங்கும் பக்தர்கள்.